ஒருத்தர் எல்லாம் இழக்கும் போதும் அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார்னா எல்லா சாவுக்கு ஏதுவானதை அவர் திரும்ப உயிர்ப்பிப்பார். அவர் உயிரோடு இருக்கிறார். இது அவருக்கு எல்லாவற்றையும் திரும்ப கிடைத்தது. ஆமென். தேவனை குறித்த பார்வை. ஆண்டவர் பாருங்க, ஆகார் ஆபிரகாம் துரத்தி விடுறார். துரத்தி விடல, அனுப்பி விட்டான். போயிரு அப்படின்னு ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து அனுப்பி விட்டான். ஒரு துருத்தி தண்ணீர், பெரிய துருத்தின்னு வச்சுக்கோங்களேன், தோல்ல தூக்கி வைக்கிறான். ஆமென். 21வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்துல ஒரு துருத்தி தண்ணீர் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து, அதன் அர்த்தம் என்னன்னா ஒரு ஆளுக்கு தூக்க பாட்டில். நம்ம அந்த பாட்டில் கொண்டு வருவோம் தெரியுமா, அப்படி கிடையாது. ஒரு ஒரு நம்ம பேச்சுக்கு வேணா ஒரு பாட்டில் சொல்லுவோம். தோல்ல தூக்கி வைக்கிறான். அப்போ கொஞ்ச நாளுக்கு ஓடும். அதுக்குள்ள நீ வேற உனக்கான தண்ணிய சில கம்பெனிலேருந்து வேலை உனக்கு இங்க உங்களுக்கு நீ வேலை இல்லைன்னு சொல்லி ஒரு 2 மாசம் சம்பளம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள நீ வேற வேலைய பார்த்துக்கோ. அவ்வளவுதான், அவ்வளவுதான். மனுஷன் கொடுக்கறது அவ்வளவுதான். ஆமா, மனுஷன் என்னதான் நேசித்தாலும், நேசித்ததுனால ஒரு துருத்தி தண்ணியாவது ஆபிரகாம் கொடுத்தான். தோளில் தூக்கி வச்சு, ஆகாருடைய தோளில் தூக்கி வச்சு. ஏன்னா பிள்ளை அந்த வெயிட்டு தாங்கிடுவானான்னு தெரியல. இவா வேலை செஞ்சு பழக்கப்பட்டவா, அடிமை பண்ணலவா. இவ வர துருத்தியில் இருக்கிற தண்ணீர் செலவழிந்த பின்பு, அப்ப அதுல தண்ணி செலவழிகிறது வரைக்கும் அவ எவ்வளவோ முயற்சிக்கிறா, எவ்வளவோ ட்ரை பண்றா. கையில இருக்கிற காசு தீர்றது வரைக்கும் ஒரு இதை ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று கையில காசு இருக்கு, அடுத்த ஒரு நிலைக்கு போறது வரை இதுதான். அல்லது ஒரு வேலையிலேருந்து ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு, ஒரு அமௌண்ட்டோட கையில் வந்தாச்சு, அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது வரைக்கும் அந்த காரியம்தான். ஒருத்தங்க கூட ஒரு சாட்சி கொடுத்துருக்காங்க, வரும்போது தான் கையில் கிடச்சிது. அதில் அப்படி தான், அவங்களுக்கு வேலை இல்லை, 2 பேருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே வேலை இல்லை. அந்த நேரத்தில் தான் அவங்க கையில் இருக்கிற காசெல்லாம் செலவழிச்சிட்டு வரும்போது என்ன பண்ணுன்னே தெரியாத நிலையில் அவங்க சகோதரர் ஒருத்தங்க ஒரு லேண்டை விற்றுருக்குறாங்க. அந்த லேண்ட் அமௌண்ட்டை இவங்களுக்கு இதை கிஃப்டை வச்சுக்கோன்னு கையில் கொடுத்துருக்குறாங்க. இவங்களால் அதை நம்பவே முடியலை. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வாக்குத்தத்தையே வைத்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். நம்முடைய சபைக்கு தான் கொஞ்ச நாளாக வந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அப்போ ஆண்டவர் அடுத்து என்ன செய்யணும்னு தெரியலன்னு இருக்கும்போது, ஆமென், இது அவங்களால ஜீரணிக்கவே முடியாத ஒரு நன்மை அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுத்துருந்தாங்க. பாருங்க, நம்ம கிட்ட ஒன்று இருக்கும் பாருங்க, அது முடிஞ்சதுக்கப்புறம் தெரியாது, அது முடிகிறது வரைக்கும் பிள்ளை சாவ போகிறான். இந்த ஆகாருடைய நம்பிக்கையை பாருங்க, அது முடிகிறது வரைக்கும் அவள் அளவே இல்லை. அவள் அது தீர்ந்ததுக்கு அப்புறம் அலைந்து திரிந்தாள் இருக்கு. அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்திரத்தில் அதுக்கப்புறம் தான் தேடுறா. சிலர் வருமுன் காப்போம், தண்ணி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, தேடுவாங்க. சிலருக்கு எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான், எக்ஸாம் அன்னைக்கு தான் புக்கே தேடுவாங்க. சிலர் இன்னைக்கு என்ன எக்ஸாம்னு கேட்பாங்க, தேடுவாங்க. அலைந்து திரிந்தாள், அலைந்து திரிந்து ஒண்ணுமே கிடைக்கல. கிடைக்காம இருக்கும்போது அவ என்ன செய்கிறதுனா, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு இருக்கும். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு எப்படி கூப்பிடுறார் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நாங்க ஆண்டவரேன்னு கூப்பிட வந்தா எங்களை ஆகாரேன்னு கூப்பிட வைக்கிறாங்க. எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? ஆண்டவருடைய நடத்தல். கடந்த நாளில் மினிஸ்ட்ரிக்காக வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை, அப்போ டிராவலில் இதை தான் மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆகார் எப்படி கூடுவார் தெரியுமா ஆண்டவர்? ஆதியாகமம் 16:8 சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே அப்படின்னார். அவன் என்னாண்டவர், அவங்க தான் என்ன அப்படி சொல்றாங்கன்னா நீங்களுமா இப்ப எப்படி கூப்பிடுறாரு? அப்போ என்னதுன்னு அர்த்தம்? அன்னைக்கு அடிமை பெண்ணாகி ஆகாரேன்னு கூப்பிடுறாருன்னா ரீசன் என்னன்னா, உனக்கு அங்க வேலை இன்னும்
உனக்கு அங்க என்ன வேலை இருக்கு. அது அர்த்தம் நீ திரும்பி அங்கேயே, அதாவது ஒரு இடத்துல வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டு திருப்பி அங்க போறதுல எவ்வளவு அவமானம் இருக்கும் தெரியுமா? எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு நிந்தை, எவ்வளவு கஷ்டம். அந்த சாரால் எப்படி பார்த்துருப்பாங்க? வாரா பாருங்க, பெருசா ஓடுனா. இவன் அந்த வார்த்தையை மதிச்சா. ஆண்டவர் சொல்ல, நீ இப்போ ஆண்டவர் அழைக்கிறத இங்க பாரு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. ஆமென். ஆண்டவர் என் வாழ்க்கை ஃபுல்லா இப்படி அழைக்க மாட்டேன், ஆனா அதுக்கு அந்த ஒரு பீரியட் இருக்கு. நீ போ. ஏன் தெரியும் போக வச்சாரு தெரியுமா? ஏன் போக வச்சாரு தெரியுமா? இப்போ ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நீ அவளை அனுப்பி விடுன்னு கர்த்தர் சொல்றார். சாரால் சொன்னதை செய், அனுப்பி விடு. இப்போ இந்த ரெண்டு கடையில என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இஸ்மவேல உடன்படிக்கைக்கு உட்படுத்துகிறார். ஆபிரகாமுக்கு விருத்த சேதன அந்த உடன்படிக்கை சொல்லும் போது இஸ்மவேல் எங்க இருக்கிறான் தெரியுமா? வீட்டில் இருக்கிற. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமும் இஸ்மவேலும் ஒரே நாளில். ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, அதான் ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய பாசம். உடன்படிக்கைக்கு உட்பட்டாச்சுல, இனி வெளியே வா. இனி அவர் எப்படி அழைக்கிறார் தெரியுமா? ஆகாரே அப்படிங்கிறார். அதன் அர்த்தம் என்ன? ஒரு வாட்டி நீ திரும்பி போன, விட்டு வந்த இடத்துல நிந்தை இருந்துச்சு, அவமானம் இருந்துச்சு, கஷ்டம் இருந்துச்சு, கண்ணீர் இருந்துச்சு. அது ரிப்பீட் ஆகாது. இனி நிந்தை கிடையாது, இனி அவமானம் கிடையாது, இனி கஷ்டம் கிடையாது, இனி நெருக்கம் கிடையாது. ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தார்? வேதம் சொல், ஆகாருடைய கண்களை திறந்து. அதன் அர்த்தம் என்ன? ஆகாரே, உனக்கென்று என்ன இருக்கிறதோ உன் தேவன் அதை காண்பித்து தருவார். உனக்கென்று என்ன இருக்கிறதோ. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, இந்த துறவுல தான் நாளைக்கு நீ வர போற சொல்லி இருக்கலாமா வேண்டாமா? இல்ல. ஆமென். ஆண்டவர் சகலத்தை மதினதின் காலத்தில் நமக்கு தெரியாது. நம்ம எல்லாம் கொஞ்சம் கஷ்டனால ஓடிடலாம். இப்ப ஓடுறதுக்கு காரணம் நம்ம சாராய் நினைச்சிட்டு இருக்கிறோம். சாரால் அப்படி மாறுறதுக்கு காரணம் யாரு? ஆகார் தான். சிலருக்கு சிலது கிடைக்கிறது வர அடியேன் அடிமாங்க, கிடைச்சதுக்கு அப்புறம் அடிப்பாங்க, அவ்வளவுதான். கிடைச்சதுக்கு அப்புறம் சாரால ஆகார் எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? அற்பமா. சாராளுக்கு வந்துச்சு கோபம். அது அந்த காலத்துல ஒரு முறை. அந்த காலத்துல அப்படி ஒரு முறை வச்சிருந்தாங்க. என்ன முறைன்னா, அவங்களுக்கு புத்திரபாக்கியம் இல்லைன்னா அவங்க வீட்டில் இருக்கிற அடிமை பெண்ணை மனைவி புருஷனுக்கு கொடுக்கிறது அந்த காலத்து முறை. ஓகே, அதுக்கப்புறம் தான் பிரமாணம்லாம் வந்துச்சு. அதனால தான் நான் தெளிவாக சொன்னேன். சில அற உறக்கத்தில் அப்படிலாம் இருக்கக்கூடாது, அந்த காலத்து முறை. ஓகே, அப்படி அது ஒரு வழக்கமாக இருந்துச்சு. அதுதான் செஞ்சாங்க, அதுதான் செஞ்சாங்க. ஆனால் ஆகார் என்ன பண்ணிட்டாங்க? நிமிர்ந்துட்டாங்க. நிமிர்ந்ததும் அந்த அம்மா என்ன பண்ணாங்க? அவ்வளோதான். ஏற்கனவே சொல்லப்பட்ட வேலையோட இப்போ வேலை ஜாஸ்தி, இது தாங்க முடியலை, ஓடி வராங்க. அப்போ ஆண்டவர் சொல்ல, போ. கூப்பிடும் போதே எப்படி தான் அடையாளப்படுத்தி கூப்பிடுறாருன்னா, அடிமை பெண்ணாகிய ஆகார். ஆனால் இப்போ கர்த்தர் எப்படி கூப்பிடுறாரு தெரியுமா? ஆகாரே. இன்னொருத்தங்க அடையாளத்தில் நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக அறியப்பட மாட்டீங்க. உங்களுக்கென்று ஒரு அடையாளம் உண்டு. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிழ்ச்சி. உங்களுக்கென்று ஒரு அடையாளம், உங்களுக்கு. இங்கே நான் சொல்ல வந்த செய்தி, உன் தேவன் யார் என்பதை பார். ஆகாருக்கு இருக்கிறதை காண்பித்து கொடுத்தார். சிம்சோன் கேட்கிறான், நான் தாகத்துல சாகணுமா அப்படின்னு. உடனே கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணுகிறார். ஆகாருக்கு இருக்கிறதை காண்பித்து கொடுத்தார், சிம்சோனுக்கு இல்லாததை உண்டாக்கி கொடுத்தார். ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள் அல்லவா, அவர்களை அமர வைத்து அவர்களுடைய கொஞ்சத்தை பெருக பண்ணி கொடுத்தார். என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் இருக்கிறதை காண்பித்து தருவார், இல்லாததை உண்டாக்கி தருவார், கொஞ்சத்தை பெருக பண்ணி தருவார். உன் தேவனை குறித்த பார்வையை சுருக்கி விடாதே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை குறித்த பார்வை. அதான் தாவீது சொல்லுகிறார், என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலத்தில் என்னை நிறுத்துகிறார். எனக்கு குறித்திருக்கிறதை என்னுடைய உயர்தலத்தில் ஒரு தேவ பிள்ளை. இதுதான் ஆண்டவரை. யார் எத்தனை சவுல்கள் வந்தாலும் ஆண்டவர் அதுக்கு கீழே பார்த்துறாத.
ஆண்டவர் இதெல்லாம் உங்களால நம்ம தேவனுடைய வல்லமையை குறைத்து மதிப்பிடுவதின் முதல் அடையாளம் என்ன தெரியுமா? அந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறதை விட்டு விடுவது. யவீருவின் வீட்டார் வந்து சொல்லும் போது முதல் வேர்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? போதகரை ஏன் வருத்தப்படுத்துகிறீர்கள்? அதன் அர்த்தம் என்ன? இனி நீ இந்த காரியத்தை அவர்கிட்ட கேட்காத. நம்மளால முடியாத ஒரு காரியத்தை நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா நமக்கு என்ன உண்டாகும் தெரியுமா? வருத்தம் உண்டாகும். அடுத்து என்ன உண்டாகும்? கோபம் உண்டாகும். நமக்கு வேண்டப்பட்டவங்க நம்ம கிட்ட ஒரு காரியம் கேட்டு நம்மளால முடியலன்னா நமக்கு என்ன உண்டாகும் தெரியுமா? ரொம்ப வருத்தம் உண்டாகும். ரொம்ப வருத்தம் உண்டாகும். நமக்கு வேண்டப்பட்டவங்க ஒரு காரியத்தை நம்ம கிட்ட கேட்டுச்சே, இப்போ பிள்ளைங்க ஒன்று கேட்குறாங்க, நம்மளால அதை வாங்கி கொடுக்க முடியல, அது எவ்வளோ பெரிய வருத்தத்தை உண்டாக்கும் தெரியுமா? ஆமாம், வந்து சொல்றாங்க, அவரை வருத்தப்படுத்தாதீங்க. ஏன்னா யவீருவை இனி அவரால் என்ன செய்ய முடியாது. அப்பதான் ஆண்டவர் பார்க்குறாரு, யவீருவை எனக்கு வருத்தம் என்னன்னு சொல்லவா? நீ இவ்வளோ நாள் என்கிட்ட கேட்டுட்டு இப்போ சூழ்நிலை மாறுறதை என்கிட்ட கேட்காம போக பாரு, அதான் எனக்கு வருத்தம். சீஷர்கள்ட்ட ஆண்டவர் ஃபீல் பண்ணி சொன்ன காரியத்தில் ஒன்றுன்னு தெரியுமா? நீங்கள் இன்னும் என் நாமத்தினால ஒன்றுமே கேட்கல. என் நாமத்தினால கேட்கல. என் நாமத்தினால நீங்கள் ஒன்றுமே கேட்கலையே. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நம்ம கேட்டால் மனுஷங்க ஃபீல் பண்ணுவாங்க, கேட்கலன்னா கர்த்தர் ஃபீல் பண்ணுறார். அதனால் தேவனை கொடுத்த பார்வையை சுருக்கி விடாதீங்க.